சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான வக்ர குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 5வது ராசியா இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான சிம்ம ராசிக்கு குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும், ஏதாவது ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் மட்டும்தான் ஏற்படுத்துமா, அப்படி இல்லைன்னா ஏதாவது யோகங்களையும் அதிசயங்களையும் கொண்டு வருமா அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால சிம்மராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை மட்டும் நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால கட்டாயமா தப்பிச்சுக்க முடியும். அதனால சிம்மராசி அன்பர்கள் வீடியோவை முழுமையா பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய சிம்மராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட பூர்வ புண்ணியாதிபதியும் குரு பகவான் தான், அஷ்டமாதிபதியும் குரு பகவான் தான். அப்படிங்கறதால அவரோட சின்ன சின்ன அசைவுகள் கூட உங்க வாழ்க்கையில பெரிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்தும், பெரிய அளவிலான தாக்கங்களையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இதனால மற்ற ராசிக்காரங்களை விட சிம்ம ராசிக்காரங்க இந்த வக்ர குரு பயிற்சிக்கு ரொம்ப அதிக அளவுல முக்கியத்துவம் கொடுக்கணும். சாதாரண வக்ர குரு பயிற்சி தானே, இது நம்மள என்ன செஞ்சிட போகுது அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா கடந்து போயிடக்கூடாது. அதுலயும் குறிப்பா தற்சமயம் நீங்க கண்டக சனியோட ஆதிக்கத்துல இருக்கீங்க அப்படிங்கறதால பெரும்பாலான சிம்மராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நரக வாழ்க்கையா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பெரிய அளவுல குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியோ சந்தோஷமோ இந்த நொடி வரைக்கும் இவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. தொடர்ந்து போராட்டங்கள், தொடர்ந்து சண்டை சச்சரவுகள், நீயா நானா போட்டு பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்து வேறுபாடுகள், ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சியே பண்ணாம இருக்கிறது, அப்படியே புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாலும் தப்பா புரிஞ்சுக்கிறது, அப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதை வச்சே சண்டை போடுறது, இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி இல்லாத குடும்ப வாழ்க்கை தான் பெரும்பாலான சிம்மராசிக்காரங்களுக்கு தற்சமயம் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. ஒரு சில சிம்மராசிக்காரங்க வாழ்க்கை துணை மூலமாவே நிறைய அவமானங்களையும் சமீப காலத்துல சந்திச்சிருப்பீங்க. இன்னும் ஒரு சிலர் வாழ்க்கை துணை மூலமாவே தேவையில்லாத நிறைய விரைய செலவுகளை சந்திச்சு கடன் சம்பந்தமான நெருக்கடிகள்ல சிக்கி இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா சிம்ம ராசி அப்படின்னாலே நிறைய துணிச்சல் உள்ள ஒரு ராசி, அதிகமான தன்னம்பிக்கை உள்ள ஒரு ராசி, யாருக்கிட்டையும் அவ்வளவு சீக்கிரம் அடங்கி போகாத ஒரு ராசி இந்த சிம்ம ராசி. அப்படிப்பட்ட சிம்மராசியில பிறந்தவங்க சமீப காலமா குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்டு வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியாம மனசளவுல முழுமையா உடைஞ்சு போய்கிட்டு இருக்காங்க. ஒரு சில சிம்மராசிக்காரங்க குடும்ப பிரச்சனைகளாலேயே நிறைய உடல் ஆரோக்கிய பாதிப்புகளையும் சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் வாழ்க்கை துணையை பிரிஞ்சு தனிமையில வாழக்கூடிய ஒரு சூழலையும் சமீப காலத்துல சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இவங்களோட குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போயிடுச்சு அப்படிங்கறதாலதான் இவங்களால தொழிலையும் சரியா கவனம் செலுத்த முடியல, வியாபாரத்திலையும் சரியா கவனம் செலுத்த முடியல. உத்தியோகத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த உத்தியோகத்திலையும் இவங்களால சரியா கவனம் செலுத்த முடியாம நிறைய வீழ்ச்சிகளையும் தொடர்ச்சியான நஷ்டங்களையும் சமீப காலமா சந்திச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல தான் சிம்மராசிக்கு அஷ்டமாதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த அக்டோபர் 9ஆம் தேதி தன்னோட வக்ர நிலையை அடைகிறார். அன்னையில இருந்து 2025 பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 116 நாட்களுக்கு குரு பகவான் வக்ர நிலையிலேயே சஞ்சாரம் பண்ண போறார். அந்த வகையில குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி சிம்மராசிக்காரங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்னா ஒரு 60% அளவுக்கு சிம்மராசிக்காரங்களோட வாழ்க்கையில நல்ல யோகமான பலன்களை இந்த வக்ர குரு பயிற்சி சிம்மராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். அதே சமயம் மீதம் இருக்கிற 40% அளவுக்கு மோசமான பாதிப்புகளையும் இந்த வக்ர குரு பயிற்சி சிம்மராசிக்காரங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா உங்களோட குடும்ப வாழ்க்கையில நீங்க இது நாள் வரைக்கும் சந்திச்சுட்டு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த அக்டோபர் 9ஆம் தேதிக்கு அப்புறமா படிப்படியா விலக போகுது. குடும்ப வாழ்க்கையில நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்க போகுது. உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் என்ன மாதிரியான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சரி, அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்துல முழுமையா விலகும். சப்போஸ் நீங்களும் உங்க வாழ்க்கை துணையும் பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, தனிமையில வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க மறுபடியும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தை இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா பெரும்பாலான சிம்மராசிக்காரங்க குடும்ப வாழ்க்கையில விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. குடும்பத்துல நடக்கிற சண்டை வெளியில தெரியக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. எல்லா விஷயங்கள்லயுமே உங்க வாழ்க்கை துணையை நீங்க அனுசரிச்சும் போய்கிட்டு இருப்பீங்க. அவங்களோட குணத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி பெரும்பாலான விஷயங்கள்ல உங்களை நீங்க மாத்திக்கிட்டும் இருப்பீங்க. ஆனா உங்க வாழ்க்கை துணை உங்களை அனுசரிச்சு போகவே மாட்டாங்க, உங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்கள மாத்திக்கவே மாட்டாங்க.
நீங்க எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் சரி, உங்க வாழ்க்கை துணை தான் அதுக்கு முதல்ல முட்டுக்கட்டையை போடுவாங்க. உங்க வாழ்க்கை துணையை விட்டு நீங்க பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த பிரிவுக்கும் உங்க வாழ்க்கை துணை தான் முக்கிய காரணமா இருந்திருப்பாங்க. ஆனா குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சிக்கு அப்புறமா உங்க வாழ்க்கை துணையோட பிடிவாத குணத்துல நல்ல விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்பட ஆரம்பிக்கும். நீங்க அவங்கள புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே அவங்களும் உங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. உங்களுக்காக விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. உங்க பக்கமும் நியாயம் இருக்கு, அந்த நியாயத்தை புரிஞ்சுக்காம நம்ம அவசரப்பட்டு சண்டை போட்டுட்டோம் அப்படின்னு அவங்க உண்மைகளை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலகட்டம் கண்டிப்பா இருக்கும். இதனால குடும்ப வாழ்க்கையில பழைய மாதிரியே மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்துல நீங்க கண்டிப்பா சந்திக்க போறீங்க. அது மூலமா உங்களோட குடும்ப வாழ்க்கையில இருந்துட்டு வந்த மன கவலைகள் எல்லாம் விலகும். பெரும்பாலான சிம்ம ராசிக்காரங்களுக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது பாதியா குறையும். அது மூலமா உங்களோட தொழிலையும் வியாபாரத்திலையும் மறுபடியும் நீங்க முழு அளவுல கவனம் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால சொந்த தொழில் செய்யக்கூடிய சிம்மராசிக்காரங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல கண்டிப்பா தொழில நல்ல விதமான முன்னேற்றங்களை அடைய போறீங்க. தொழில இருந்துட்டு வந்த கடன் நெருக்கடிகள் அப்படிங்கிறது பாதியா குறைய போகுது. தொழில எனக்கு பெரிய அளவுல லாபமே கிடைக்கல, தொழில நிறைய போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாயிடுச்சு, என்னோட எதிரி மட்டும்தான் வளர்ந்துகிட்டே போறான், என்னால வளர முடியல அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சி காலகட்டத்துல தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது 2 மடங்கா அதிகரிக்கும். குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனையால உங்க தொழில நீங்க எதையெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்க திரும்ப விரட்டி பிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற சிம்மராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த காலங்கள்ல நிறைய வேலை இழப்புகள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பீங்க. அடிக்கடி வேலை மாற்றம் அப்படிங்கறத சந்திச்சிருப்பீங்க. எந்த வேலையுமே உங்களால நிரந்தரமா செய்ய முடியாத அளவுக்கு நீங்க வேலை செய்யற இடங்கள்ல நிறைய நெருக்கடிகளையும் சந்திச்சிருப்பீங்க. போதாக்குறைக்கு குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனைகளால உங்களால வேலையில கவனம் செலுத்த முடியாம திடீர் வேலை இழப்புகளை கூட கடந்த காலங்கள்ல சந்திச்சிருப்பீங்க. ஆனா குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலயும் முக்கியமா இந்த அக்டோபர் 9ஆம் தேதிக்கு அப்புறமா வேலையில உங்களுக்கு இருந்துட்டு வரக்கூடிய தொடர் நெருக்கடிகள் அப்படிங்கிறது படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவா நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு ஒரு சில உதவிகளையும் அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. சக பணியாளர்கள் மூலமா நல்ல விதமான ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களை எதிரியா நினைச்ச சக பணியாளர்கள் கூட பகையை மறந்து நண்பர்களா பழக ஆரம்பிப்பாங்க. இன்னும் சொல்ல போனா உங்க கூட வேலை பார்க்கறவங்க உங்ககிட்டயே ஒரு சில உதவிகளை எதிர்பார்த்து நிக்கிறதுக்கு கூட இந்த வக்ர குரு பயிற்சி காலகட்டத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா தொழிலா இருந்தாலும் சரி அல்லது உத்தியோகமா இருந்தாலும் சரி சிம்மம் மறுபடியும் விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய காலகட்டமா குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலகட்டம் இருக்கும் அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். அதே நேரம் வெண்ண திரண்டு வரும்போது பானையை உடைச்ச கதையா உங்களோட பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு யாருக்கிட்டையுமே நீங்க சண்டைக்கு போகாதீங்க. உங்களோட எதிரிகளா இருந்தாலும் சரி அல்லது துரோகிகளா இருந்தாலும் சரி அவங்கள சிரிச்சுக்கிட்டே நீங்க கடந்து வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு செஞ்ச துரோகங்கள் எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. தேவையில்லாத சண்டை சச்சரவுகளுக்கு போகாதீங்க. இன்னும் சொல்ல போனா விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை அப்படிங்கிற பழமொழிய மனசுல வச்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நமக்கு காரியம் மட்டும்தான் முக்கியம், வீரியம் முக்கியம் இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்கவும் முயற்சி பண்ணுங்க. அதே போல குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்துல சிம்ம ராசிக்காரங்க உங்க உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தை கண்டிப்பா செலுத்தணும். ஏன்னா உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில பாதிப்புகளும் ஒரு சில பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அது கூடவே வாகன பயணங்கள் செய்யும் போதும் நீங்க ரொம்பவே எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாவே குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இதனால சிம்மராசிக்காரங்க அடுத்து வரக்கூடிய 116 நாட்களும் வாகனங்களை ஓட்டும் போது ரொம்ப எச்சரிக்கையா இருங்க, கவனமா இருங்க. இரவு நேர வாகன பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்க முயற்சி பண்ணுங்க. இதெல்லாம் விட முக்கியமா நீங்க ஓட்டக்கூடிய வாகனம் நல்ல கண்டிஷன்ல இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. பிரேக் பிடிக்காத வாகனங்கள் மூலமா தான் உங்களுக்கு ஒரு சில ஆபத்துக்கள் வந்து சேரும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.